சாலினி அரசடி தீவு நெஞ்சு படபடண்டு அடிக்கும்போது கையெல்லாம் நடுக்கம் பெறுமாம், திருமண தடையாம். இப்பதான் நான் முதல் தரம் தகப்பனே, இந்த நிமிஷத்தோட I command this palpitation to leave in Jesus' name. இந்த நெஞ்சை நான் விடுவிக்கிறேன். இருதய துடிப்பு குணப்படுவதாக. பதட்டம் இனி ஒருபோதும் இவளுக்குள்ளே உண்டாயிருப்பதில்லை என்று நான் கட்டளையிடுகிறேன். இவளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும், ஆவிக்குரிய பரிமாணத்தில் உள்ள தடைகள், நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்ளுகிறேன். முன்னே காலங்களிலே அந்நிய பலிப்பிடங்கள் மேலாக செலுத்தப்பட்ட பலிகள், பண்ணப்பட்ட உடன்படிக்கைகள், அவற்றை மேலாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை தெளித்து இந்த மகளுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அந்த உடன்படிக்கைகளில் இருந்து விடுவிக்கிறேன். இந்த பலிப்பிடங்கள் மேலே இருந்து இவளுக்கு விரோதமாக பேசுகிற எல்லா பொல்லாத அசுத்த ஆவிகளையும் கடிந்து கொள்ளுகிறேன். அந்த பலிப்பிடங்களை தகர்க்கிறேன். இந்த ஆவிகள் இனிமேல் இவளோடு பேசுவதில்லை, இவளுக்கு எதிராக பேசுவதில்லை என்று நான் கட்டளையிடுகிறேன். கர்த்தாவே, நீர் இவளுக்காக வைத்திருக்கிற அத்தனை நன்மையான ஈவுகளும் இவள் மேலே வந்து இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை இறங்குவதாக. பொல்லாத ஆவியே, இவளுக்கு விரோதமாக செயல்படுகிற ஆவிகள், இவளுக்குள்ளே மறைந்திருக்கிற ஆவிகள், இவளை சிறைப்படுத்துகிற ஆவிகள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது வெளியவா, வெளியவா, இயேசுவின் நாமத்தில் வெளியவா, இயேசுவின் நாமத்தில். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவள், நீதிமானாக்கப்பட்டவள், மீட்கப்பட்டவள். இவளுடைய வாழ்க்கையில் இவளுடைய ஆவி ஆத்மா சரீரம், இவள் சிந்தை, இவள் சரீரத்தின் அவயவங்களை இந்த நிமிஷத்தில் இருந்து இவளை நீ ஆக்கிரமிக்க முடியாது என்று உனக்கு நான் ஆணையிடுகிறேன். நான் உனக்கு கட்டளை இடுகிறேன். I command and I decree, I set this daughter free now in Jesus' name. எல்லா சூனியங்கள், எல்லா மாந்திரீகங்கள், மந்திரவாதிகளோடு இருக்கிற எல்லா உறவுகள் இந்த நிமிஷத்தோடு துண்டிக்கப்படுகிறது. எந்தெந்த அந்நிய பலிப்பீடங்கள் இவளுக்கு விரோதமாய் பேசிக்கொண்டு இருக்கிறதோ, இவளுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டு இருக்கிறதோ, இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறேன். அந்த பலிப்பீடங்களை தகர்க்கிறேன். இந்த மகளை விடுவிக்கிறேன். பொல்லாதாவியை நான் உனக்கு ஆணையிடுகிறேன். இனிமேல் இவளை நீ ஆளுகை செய்ய முடியாது, இவளை கட்டுப்படுத்த முடியாது, இவளுக்குள்ளே வியாதியை கொண்டு வர முடியாது, இவளுக்குள்ளே துக்கத்தை வருவிக்க முடியாது, இவளுடைய முன்னேற்றத்தை தடுக்க முடியாது, இவளுடைய வாழ்க்கையில் தரித்திரத்தை கொண்டு வர முடியாது. இவளுக்கென்று கர்த்தர் வைத்த நன்மையை இனிமேலும் நீ தடுக்க முடியாது. மகளை விடுவிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. கர்த்தாவே, இந்த விடுதலையை இவள் காத்துக்கொள்வாளாக. ஆவியானவரே, இவள் பாத்திரத்தை நிரப்பும், வல்லமையாய் இறங்கும். இந்த அசுத்தாவி ஒருபோதும் இனிமேல் இவளுக்குள்ளே இராதபடி, இவளை பாதிக்காதபடி, இவள் வாழ்க்கையை அளிக்காதபடி, வாழ்வின் எல்லைகளுக்குள் பிரவேசியாதபடி காத்துக்கொள்வீராக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அசுத்தாவியா பரிசுத்தமாக வாழுங்க. சரி.